ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைப்பேசும் சேனல். திரைப்பேசும் சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பைசன் படத்தோட ட்ரெயிலர் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த படத்தோட ட்ரெயிலர் வந்திருக்கு. பயங்கரமாக இருக்குது. துருவ் வந்து இதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு படம்னு வேறு சொல்கிறாரு கிட்டத்தட்ட. ஏன்னா அந்த மாதிரி அவர் நடிச்சிருக்காரு. இதில் வந்து ஒரு ஸ்டோரியை கிட்டத்தட்ட சொல்கிறாங்க. என்னென்னா ஒரு கனவு, அந்த கனவு என்னென்னா அவனுக்கு வந்து கபடியில் ஆடுறது. அந்த கனவு வந்து தீரா பகையாக ஏதோ ஒன்று ஆல்ரெடி இருக்குது. அதனால் வந்து பதறும் வாழ்வு, அந்த வாழ்க்கை எப்படி சிதறுது. அதுக்கப்புறமேட்டு திமிரு மிதில்னா வந்து அவர் வந்து எப்படி வந்து அந்த திமிரு கோவத்தை எப்படி வந்து கட்டுப்படுத்துகிறாரு. ஸோ இதுதான் வந்து இந்த படத்தை வந்து பேசிக்காக சொல்கிறாங்க. இது கிளியர் கட்டாக தெரியுது. நமக்கு வந்து கபடியை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேசியிருக்காங்க. பட் அதுக்குள்ளேயே ஒரு அரசியல் இருக்குன்றத கிளியராக பேசியிருக்காங்க. அதேமாரி மாரதாசில் டச் இதில் பயங்கரமாக தெரியுது. அவருடைய படம் எப்பயுமே பார்த்துருப்போம். ஒரு கண்டிப்பாக அதில் வந்து ஒரு கண்டிப்பாக சென்சேஷனலாக ஒரு இஷ்யூ இருக்கும். இதுலேயும் கண்டிப்பாக ஒரு சென்சேஷனல் இஷ்யூ பேசியிருப்பார், நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அண்ட் எஸ்பெஷலி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த கருப்பு ஆடு யூஸ் பண்ணியிருக்காரு. வழக்கமாக ஒரு படத்தில் ஒரு விலங்கு யூஸ் பண்ணுவார். நாய், கழுதை, அதுக்கப்புறம் பன்னிக்குட்டி அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த படத்துலேயும் வந்து இந்த கருப்பாடு யூஸ் பண்ணியிருக்காரு. அண்டு பைசன்னா உனக்கு தெரியல, திமிலு மாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் அவரும் ஹீரோவும் இருப்பார்ன்றதை இந்த படத்தில் இருக்க ட்ரெய்லர் மூலிமா நமக்கு கிளியராக தெரியுது. கண்டிப்பாக இந்த படமும் வந்து பயங்கர சக்ஸஸ் ஆகும். நமக்கு 1000 கோடிலாம் முக்கியம் இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பர் குட் மூவி தாங்க முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.